வாக்கியத்தில் வாசித்த ராகதலைகளுக்கு ஒப்புவிக்கப்பட்டு தாவீது செலுத்தார். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். வழிகாரனையும் அடைந்து போட தேவனுடைய சத்துருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாடகராயினால் உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நினைக்கிறதற்கும் அவன் நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கருத்தில் நீர் அவனுக்கு ஆடையை தந்து சகலத்தை ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயங்களையும் சமுத்திரத்து மச்சங்களையும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியையும் எவ்வளவு மேலுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. இப்போ நம்ம வாசிக்கும் போது வாசிக்கிறோம் 5வது வசனத்துல நீர் அவனை சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். அல்லேலூயா. இதுதான் உலகத்திலே உலகம் ஆரம்பம் முதல் பிசாசுக்கும் நமக்கும் உள்ள போராட்டத்துக்கு காரணமான வசனம். அல்லேலூயா. என்னன்னா, நீர் அவனை தேவ தூதரிலும் சிறியவனாக்கினி மகிமையினாலும் கனத்தினாலும் இதுதான் அவனுக்கு கோபம் இருக்கும். என்னை விட சின்னவன் தானே நீ, நான் தேவதூதன், நீ மனுஷன் இல்ல, உனக்கு நான் எப்படி கணத்தை நான் உண்டு பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அந்த போராட்டம் தான் இந்த நாளிலே நமக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னாரு? இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னாரு? அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரு? பிதாவே, நீரும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் நம்மோடு கூட ஒன்றாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் ஜெபம் பண்றார். இது இயேசு கிறிஸ்துவுடைய அந்த காரியம் நமக்கு நடக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? நம்மள அவரை போல ஒன்னா மாத்துற. ஆனா இவன் என்ன செய்யறான்? என்ன விட சின்னவனா தானே அவரை படைச்சிரு, அவனுக்கு நான் எப்படி கீழ்ப்படிய முடியும்? அல்லேலூயா. அவன் என்னத்தான் கீழ்ப்படிவான். அதனாலதான் யோபுல சொல்லும்போது சொன்னான், நீர் அவனை வேலை எடுத்திருக்கிறீர்கள், கொஞ்சம் வேலையிடு, என்ற கைகளை கொடுத்து பாரும், நான் அவனை என்ன செய்யறேன். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவில் குழப்பம் உண்டு கொள்வதற்காக இந்த சத்துரு, அதாவது யாரு? அல்லேலூயா, தேவ தூதர், கெட்டு போன தள்ளப்பட்ட தேவ தூதர்கள், அல்லேலூயா, இந்த மனநிலையில இருக்காங்க. இன்னைக்கு நம்மளும் குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்கு எதிராக எழுதி ஒரு சில காரியங்கள் விரும்பிக்கிட்டே. அதுக்கு காரணம் இதுதான். அல்லேலூயா. நாம சமாதானமா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? நீதியும் சமாதானம் மிகுந்ததா இருக்கும். பிசாசுடைய ராஜ்யம் எப்படி இருக்கும்? குழப்பமும் கூச்சலுமாய் இருக்கும். அல்லேலூயா. இப்ப நீதியும் சமாதானமாய் நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரர் வந்து நம்மளோட கூட பேசுகிறார். அல்லேலூயா. அந்த 4வது வசனத்துல வாசிக்கும் போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் இல்லை. அல்லேலூயா. விசாரிக்கணுமா? அவரு நமக்காக எல்லாம் இதெல்லாம் செய்யணுமா? அல்லேலூயா. போடா போகுது அப்படின்னு நம்ம விட்டுறோம் எத்தனையோ காரியங்கள். அதை மாதிரி நம்மள ஆண்டு விட்டாரா? அல்லேலூயா. அங்கதான் நம்ம யோசித்து பார்க்கணும்.
நாம அநேக காரியங்கள் சரிப்போ விடு, அதோட தொலைஞ்சாம் போ விடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கையை கழுவிடுறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை அப்படி கை கழுவவில்லை. எனக்காக எடுத்துக்காரு பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் போக அவர் எடுக்கிறாரு, உடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை இருந்த 6வது வசனத்துல சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, சகலத்தையும் ஆண்டவர் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, சகலத்தையும் கீழ்ப்படுத்திட்டார். அவர் கரத்தின் கிரியினால் உண்டாக்குனத பூரா நீ வச்சு மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்றார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட பெரிய பெரிய காரியங்களை நமக்காக செய்து கொண்டிருக்கிறார். நாம நினைப்போம் ஒண்ணுமே தெரியல, எல்லாம் அடைபட்டு ஒரு பக்கமும் வழி திறக்கல அப்படின்னு இருக்கிற நேரங்கள்ல வழிகள் திறந்து நமக்கு புதிய பாதைகளை தேவன் ஏற்படுத்தி தருவார். சரியான காரியங்களை நமக்கு செய்து முடிப்பார். நாம பயந்து நடுங்கி கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துல சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அடுத்து சொல்றாரு, அடுத்த வசனத்துல ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவர்களையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி, சகலத்தையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகம் நம்ம பாதங்களுக்கு கீழே இருக்கிறது. அல்லேலூயா. நாம் அதை தூக்கி தோல்ல வச்சுட்டோம்னா சமக்க முடியாது. பாதங்களுக்கு கீழே வச்சிருந்தோம்னா நமக்கு எல்லாம் நடக்கும். இதுக்கு எல்லாம் தேவை தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம். இதை நாம உணர்ந்திருப்போமே ஆனால் சகலம் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டு. அல்லேலூயா. கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. ஜீசஸ். நாளிலும் செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். ஆமென், அல்லேலூயா. நாளில் செய்திக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னமா வரலையா? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம். நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீர் என் அடைக்கலம், நீரே என் அடைக்கலம், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம். அல்லேலூயா, ஆமென். நாம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் கொரோனா பீரியட்ல. அல்லேலூயா. உலகம் முழுதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற காரியங்களில இந்த தீங்கு நாளிலே அல்லேலூயா நீதாயா எனக்கு அடைக்கலாம். ஆமென், அல்லேலூயா. சொல்றோமா சொல்லலையா? ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அவங்க போய் நின்று கியூல நிற்போம். மருந்து கண்டுபிடிக்காத இந்த நேரங்கள் காலங்கள் எதற்காக கடத்தப்பட்டுக் கொண்டு வருகிறது என்றால் அல்லேலூயா நாம எல்லாரும் அவரை நோக்கி பார்க்கணும், திரும்பணும். ஆமென், அல்லேலூயா. நேற்று போப்பு சொல்லியிருக்கிறார், எல்லா பராக்கிரமசாலிகளை எல்லாம் விட தேவன் பெரியவர் என்று சகல ஜனங்களும் உணர்ந்து அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. இந்த ஞானம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் வரணும். ஆமென், அல்லேலூயா. எந்த மருந்தோ மாத்திரையோ அதைத்தான் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், பச்சிலைகளாலும் அல்ல மூலிகைகளாலும் அல்ல, ஆண்டவர் வார்த்தைகளை அனுப்பி உனக்கு உன்னை குணப்படுத்துகிறார். அல்லேலூயா. எந்த மருந்து மாத்திரையும் உனக்கு குணப்படுத்தாது. அல்லேலூயா. ஆக கர்த்தர் நம்மளோடு கூட இப்படியாய் பேசிக் கொண்டிருக்கிறார். தீங்கு நாளில் நீரே அடைக்கலம் என்று எரேமியா தீர்க்கதரிசி அந்த நாளிலே சொன்னார். அல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம் 33வது அதிகாரம் 27வது வசனம்.
அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயல்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று. நல்ல கவனிங்க, அது முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆமென். என்ன சொல்றாருன்னா, அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயல்கள் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அழித்து போடுறது யாரு? நானும் நீங்களும் தான். அல்லேலூயா. எல்லாம் துரத்திடுவாரு. அவன் யாரையே துரத்திடுவாரு. ஆனா நாம என்ன செய்யணும்? நீ போன்னு சொல்லணும். நாம உடனே என்ன சொல்லுவோம்? போன்னு சொல்லுகிற நேரத்தில் சொல்லிட்டு பிறகு அதுக்கு கூப்பிட்டு வச்சுக்கணும். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அன்று குருடன் ரோட்டோரத்தில் இருந்து கூப்பிட்டான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரக்கம்னு சொன்னான். அல்லேலூயா. எல்லாரும் என்ன செஞ்சாங்க? அதட்டினாங்க, பேசாதிருந்தாங்க. அல்லேலூயா. அவர் கூப்பிடுறாரு சொன்ன உடனே முதல் செஞ்ச வேலை என்ன? குருடனுக்குள்ள அடையாளமாகிய போர்வையை தூக்கி தூரம் போட்டான். இன்னைக்கு நாம எவ்வளவு நேரம் உட்கார்ந்து ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணினாலும் நமக்குள்ள இருக்க போர்வை தூக்கி வெளியே போட மாட்டோம். அல்லேலூயா. ஜெபம் முடிஞ்சு வெளியே போகும்போது போர்வை தூக்கி தோட ஓடிட்டு போயிடும். ஆமென். அல்லேலூயா. அந்த போர்வை தூக்கி போடும். ஆமென். அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவர் நமக்கு தான் கட்டளையிடுவார், அழித்து போடு. அதை விட்டு இந்த சூழலிலிருந்து நீ விடுதலை பெறு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 சாமுவேலின் புத்தகத்தில் வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புத்தகம் 8வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, ஏதோமிலே தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்கள் ஆனார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அல்லேலூயா. ஏதோமியர். ஏதோம் யாரு? ஏசாவுடைய சந்ததி. ஏசாவுடைய சந்ததியார் அனைவரும் யாக்கோபின் சந்ததியாரை அழிக்க வேண்டும் என்று தீவிரத்தோடு இருந்தவர்கள். அல்லேலூயா. இந்த ஏதோமியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எப்போதும் சண்டை நடந்துட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். ஆனா தாவீது என்ன செய்தார்? அந்த ஏதோமியரின் தானியங்கள் எங்கும் என்ன செஞ்சாரு? தானியங்கள் என்னது? படைகள்னு சொல்லலாம், அங்கே உடல் வைக்கிறத சொல்லலாம். அல்லேலூயா. அவர்களே ஆளுகை செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் கீர்த்தி பெற்றுக் கொண்டு இருந்தார். அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது 14வது வசனத்துல தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 16,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஆமென். அங்க ஒரு பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கு. அல்லேலூயா. நம்மளை அதுக்காக ஆண்டு படைத்திருக்கிறார். அல்லேலூயா. குவாரண்டைன் பீரியட்ல நாம ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாக இருக்கிறது என்பதை அங்கே நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். சங்கீதங்களின் புத்தகத்தில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். 59வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறோம்.
உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு நமக்கு முக்கியமான தேவையா இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் சங்கீதம் 59:16 நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையில் உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும். அல்லேலூயா. நானோ உடைய வல்லமையை பாடி காலையிலே உடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். மகிழ்ச்சியோடு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் நம்ம பாடணும். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா. நம்ம எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம். உன்னில் மீதியாயிருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. இன்னொருத்தர் வாசிக்கலாம் சத்தமா. 15:11 எரேமியா 15:11 நீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருவுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே நான் சொல்றேன்னு சொல்றாரு. உன்னில் நீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா 16:19 வசனத்தில் சொல்கிறாரு. என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து உன்னிடத்தில் வந்து மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் ரோதனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். அல்லேலூயா. இந்த பொய்யான என்ன சொல்லுங்க? மாயை. அல்லேலூயா. எங்கள் பிதாக்கள் பிரயோஜனம் இல்லாத பொய்யான பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார். அல்லேலூயா. இப்ப நான் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிற பொய்யும் மாயையும் நீங்கும். இப்போ நாம அப்படி நீக்கப்பட்டவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? இந்த தீங்கு நாளில் அவருடைய அடைக்கலத்துக்குள்ள போக முடியும். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகத்தில் வாசிக்கும் போது 85வது அதிகாரம் 15வது வசனத்துல பன்னிரண்டு
கர்த்தர் நன்மையானதை தருவார். நம்முடைய தேசமும் அல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த தேசம் நமக்கு பலனை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நினைச்சாரு நன்மையானதை தருவார். அல்லேலூயா. தேசம் அதன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மையானதை தந்து நாம பெற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த தேசத்தில் உள்ள நன்மையை நாம என்ன முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. என் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். யாரை கொண்டு செய்வார் என்றால் உங்களை கொண்டும் என்னை கொண்டுதான் செய்வார். அல்லேலூயா. எரேமியாவில் நாம 16-19 வருஷத்துக்கு போல அல்லேலூயா. என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலமாகிய கர்த்தாவே, புறஜாதிகள் பூமியின் கடையாந்தரங்களில் இருக்கும் இடத்தில் வந்து மெய்யாகவே உங்கள் பிதாக்கள் யோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் கைப்பற்றினார்கள் என்பார்கள். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆக இந்த தீங்கு நாட்களிலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும், தேவன் நம்மை கொண்டு அநேக நன்மையான ஈவுகளை செய்யவும், நம்மை பக்குவப்படுத்துவதற்காக ஒரு சில காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இந்த நாட்களிலே நாம் என்ன செய்யணும், பொய்யையும் மாயையும் நம்மளை விட்டு நீக்கி தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும்படியா, தேவ திட்டத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியா தேவன் நம்மை தெரிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராய். அல்லேலூயா. நித்தியத்துக்கு நம்மை அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்திலே நாம் மகிமையாய் ஜொலிக்கும்படியா நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒரு உணர்வுள்ள ஆவியோடு கூட உற்சாக மனநிலையோடு கூட தேவனை நாம் ஆராதிக்க கூட எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, தேவனே ஒரு விஷயங்களை கண்ணோக்கிப்பார். கர்த்தாவே, எங்களிடம் உள்ள குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் எங்களை விட்டு நீங்கி போக முடியாது. எங்களுடைய வாயிலும் வார்த்தைகளும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் இந்த ஒரு புதியாய் இருக்கத்தக்கவர்களாக ஒரு விஷயங்களை தகுதிப்படுத்துவீராக. கர்த்தாவே, நீர் எனக்கு பயங்கரமாயிராதே, தீங்கு நாளிலே நீரே என் அடைக்கலமாய் இருந்து சொல்லு. ஆண்டவரே, எரேமியா சொன்ன இந்த வார்த்தைகளிலே ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய சந்ததி ஆண்டவரே, எங்களுடைய சபையாரும் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த தீங்கு நாளிலே அப்பா நீரே எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கும்படி எங்களை தாழ்த்தி ஒரு சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்துக் கொள்வோம். ஒவ்வொருவரும் சமூகத்திலே மாயையும் பொய்யையும் விட்டு விலகி வாழ ஆண்டவரே நீர் உதவி செய்கிறார். முற்றிலுமான கரத்தில் நீர் மகிமை இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரோடு கூடிய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரோடும் அவர் வருகை மட்டும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.